அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் முழுவதும் முருகனை எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு செய்வதனால் நமக்கு என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். இந்த மாதத்தில் இன்னமும் சற்று சிறப்பு என்ன அப்படின்னா, ஐயப்பன் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற மாதம் இந்த கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து இதில் வருகின்ற ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது. ஒவ்வொரு தெய்வத்திற்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான தெய்வ வழிபாடு தான் இந்த கார்த்திகை மாத வழிபாடு. இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனுக்கு எதற்காக இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முருகனை வளர்த்தது யார் அப்படின்னா கார்த்திகை பெண்கள் தான். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து சரவண பொய்கையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் 6 குழந்தையாக பிறந்திருப்பார் இல்லையா. அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது இருக்குது. சகல செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. எதற்காக அப்படின்னா, கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததுனால சிவபெருமான் வரம் கொடுத்துருப்பாரு. கார்த்திகை விரதம் யாரெல்லாம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வமும் கிடைக்கும், இன்னல்கள் நீங்கும் அப்படிங்கிற வரம் கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரிய கார்த்திகை தீபத்தை அன்று தான் உங்களுக்கு கார்த்திகை விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வாங்க. இந்த மாதம் இந்த கார்த்திகை பெண்களுக்குரிய இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். முருகப்பெருமானை வளர்த்து தாளாட்டி சீராட்டி வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களுக்காக நம்ம இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது முருகனுடைய ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கும். நம்ம என்னதான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்து வளர்ந்தாலும் வளர்த்தது யார் அப்படின்னா கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தது. அதனால் முருகனுக்கு மிகவும் பிடித்தது இந்த கார்த்திகை பெண்கள் தானே. அதனால் கார்த்திகை மாதத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும், முருகனுடைய ஆசையும் இருக்கும். ஒவ்வொரு இல்லத்திலையும் முருகனும் இருப்பார் இந்த மாதத்தில். இந்த மாதம் அந்த அளவுக்கு ஸ்பெஷலானது மற்றும் ஆன்மீக மாதத்திற்குரியது கார்த்திகை மாதமும் கூட. இந்த மாதத்தில் அன்றாட தினமும் பார்த்தீங்கன்னா நிலைவாசல்கிட்ட ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் தீபத்தன்று தான் நிறைய பேர் அந்த 3 நாட்கள், அதாவது கார்த்திகை தீபம் பரணி தீபம் வரும் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் 3 நாட்களும் தீபம் ஏற்றுவாங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய ஆசையும் அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். முருகன் மீது எந்த அளவுக்கு நீங்கள் தீவிர பக்தி வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதத்தை கொண்டாடி பாருங்கள். முருகனுடைய ஆசை உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அவர் உங்கள் இல்லத்திலே இருப்பார் இந்த மாதம் முழுவதும். கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்குங்க. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்த்திகை 1ஆம் தேதி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா, வருகின்ற சனிக்கிழமை அன்று கார்த்திகை 1ஆம் தேதி தொடங்குகின்றது. இந்த நாள் இருந்தே நீங்கள் முருகப்பெருமானுக்கு தினமும் காலையில் வழிபாடு செய்யணும். கார்த்திகை மாதம் காலையிலையும் மாலையிலும் இரு வேளையிலும் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதாவது காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்யுங்க. யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கார்த்திகை பெண்களுக்காகவும் நம்ம தீபம் ஏற்றுவதும் மற்றும் முருகன் ஆறுமுகம் கொண்டவர் அவருக்காகவும் நம்ம தீபம் ஏற்றுவதும் மிகப்பெரிய நல்ல பலன் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். 6 தீபம் அல்லது ஒரு தீபம் ஏற்றி வைத்து தினமும் அன்றாட வழிபாடு செய்துட்டு வாங்க. முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரமானது பார்த்தீங்க அப்படின்னா மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், ஓம் கார்த்திகேயனே நமக அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலே போதும். இந்த மாதம் முழுவதும் கார்த்திகேயான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். முருகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மற்றும் ஓம் சரவண பவாய நமக, அதற்கப்புறம் கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணலாம், வேல்மாறல் படிக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு மந்திரமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் பால் அல்லது சர்க்கரை, தேன் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க. தினமும் அன்றாட காலை மாலை இரு வேளையிலும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. முடியாத பட்சத்தில் மாலை 6 மணிக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. தினமும் காலை மாலை இரு வேளையிலும் நிலைவாசலில் ஒரு விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும்.
முருகனுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் விருப்பப்படுறாங்க எல்லாருமே. 21 நாட்கள் பூஜை செய்யணும் விருப்பப்படுறாங்க எல்லோருமே இந்த மாதத்தில் தொடங்கலாம். மிக சிறப்பான மாதம். இந்த கார்த்திகை மாதம் ஆன்மீகத்திற்கு உரிய மாதம். இந்த மாதத்தில் தொடங்கும்போது உங்களுக்கு வெற்றிகள் குவியும். சிவபெருமானோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகப்பெருமானோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். எதற்காக அப்படின்னா சிவபெருமான் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமான் அவருடைய பிள்ளை. அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த ஆண் பிள்ளை. அவருடைய பிள்ளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனால இந்த மாதத்தை நீங்கள் போற்றி வழிபாடு செய்யும் போது முருகனோட அருள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை விட 1000 மடங்கு சிவபெருமானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவருடைய பிள்ளையை வளர்த்தவங்க தான் இந்த கார்த்திகை பெண்கள். அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தை நம்ம போற்ற நமக்கு அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய தவறிடாதீங்க. கட்டாயமாக முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருங்க இந்த மாதம் முழுவதுமேவும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய நாளான அந்த கார்த்திகை தீபம் வரும். அந்த நாளன்று நீங்கள் சிறப்பாக பூஜை செய்யுங்க. கட்டாயமாக இந்த நாள் மற்ற நாட்களில் ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய பலன் கிடைக்கும். விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே இந்த கார்த்திகை மாதத்தில் 1ஆம் தேதி தொடங்கலாம். மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. நீங்கள் முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் 48 நாள் பூஜை அல்லது வேல்மாறல் 48 நாள் பூஜை இந்த மாதிரி இருக்குன்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் தொடங்கலாம். தினமும் நீங்கள் வழிபாடு செய்ய ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு. அதற்கப்புறம் கார்த்திகை தினத்தன்று, அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த நாளன்றுலாம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. பக்கத்தில் இருக்கிற எந்த ஆலயம் இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டிய உகந்த மாதம். பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்கா போயிட்டு வாங்க. அம்மன் கோவில் இருக்கா போயிட்டு வாங்க. முருகன் கோவில் இருக்கா போயிட்டு வாங்க. சிவன் ஆலயம் இருக்கா போயிட்டு வாங்க. பெருமாள் ஆலயம் இருக்கா போயிட்டு வாங்க. பெருமாளுக்கும் உகந்த மாதம் தான் இந்த மாதம். எல்லோருக்குமே உகந்த மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கார்த்திகை, மார்கழி இந்த 2 மாதமே பொன்னான மாதம். முருகனுடைய வழிபாட்டிற்கும் சரி, தெய்வ வழிபாட்டிற்கும் சரி. நமக்கு எப்படி ஆடி மாதம் இருக்கின்றதோ அதே போல தான் ஆடி புரட்டாசி எப்படி இருக்கோ அதே போல தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதமும் மற்றும் மார்கழி மாதமும். இந்த 2 மாதமும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுக்கும். அதுவும் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலன் கொடுக்கும். நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வீங்க பார்த்தீங்களா, அவர்கள் எல்லோருமே இந்த கார்த்திகை மாதத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 48 நாட்கள் இந்த மார்கழி மாதம் முடியும் போது நமக்கு சரியாக அமையும். அப்படி அமைகிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் தை திருநாள் என்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே இந்த மாதத்திலிருந்தே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷமான மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜசெல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்தன்று, பரணி தீபத்தன்று ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம். நமக்கு நாள் இருக்கின்றது. ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். நன்றி.